ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தேவிஸ் ஹோம். இந்த வீடியோவில் அக்ஷய திருத்திய vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வீடு பெருக்கி தொடச்சாச்சு. இப்போ கோலம் போடுறதுக்காக ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சிட்டு இருக்கேன், இல்லைனா கோலமாவு பறக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அன்னதானம். ஏதாவது நம்ம தானம் கொடுக்கணும். படிப்புக்காக நம்ம யாருக்காச்சும் ஃபீஸ் கட்டலாம், அப்படி இல்லைனா புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உதவி செய்கிறது தான் விசேஷம். ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. இப்போது அக்ஷய திருதினாலே கோல்டு பர்ச்சேஸ், சில்வர், டைமண்ட் அதுதான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது வாங்குகிற விலையில் இருக்கா, எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ப்ரைஸஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இருக்கிறவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டியது மங்களகரமான பொருட்கள். அதை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அரிசி, பருப்பு, பால், வெல்லம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கினாலே போதும். ஏன்னா ஒருத்தரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது 3 வேளை சாப்பாடு நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். தங்கம் வைரத்தை நம்மளால் சாப்பிடவா முடியும்? அதனால் இருக்கிறவங்க வாங்கட்டும், இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றும் வாங்கலைன்னு. இந்த மாதிரி அரிசி பருப்பு வாங்கி இருந்தாலே அதுவே போதும். எப்படி இருந்தாலும் நம்ம பால் வாங்கியிருப்போம் இல்லையா? எல்லார் வீட்லேயும் டீ, காஃபி, பால் குடிப்போம். அப்படி அரிசி பருப்பு வாங்காதவங்க கூட பால் வாங்கியிருப்பீங்க. அதனால் அது ஒன்று இருந்தால் கூட போதும். நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கின புள்ளி வச்ச கோலம் இந்த கோலம் தான். இது என்னோடய ஃபேவரெட். ஸோ கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடித்ததும் பூஜை ரூமில் எல்லாமே நான் காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ முதல்ல நான் அன்னபூரணி அபிஷேகம் பண்ண போகிறேன். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தாயார் அன்னபூர்ணியோட பிறந்த நாள். நான் லாஸ்ட் லாங் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் முதல்ல அன்னபூர்ணியோட அபிஷேகம் தான் பண்ண போகிறேன். போன தடவை நான் கிச்சனில் பண்ணியிருந்தேன், இந்த தடவை நான் பூஜை அறையிலேயே தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி பால் அபிஷேகம், மஞ்சள், அப்புறம் குங்குமம், இந்த 3 அபிஷேகம் தான் நான் பண்ணியிருந்தேன். 3 அபிஷேகமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்னபூர்ணி தாய் நல்லா ஜொலிச்சுட்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். அன்னபூரணி தாயார் அபிஷேகம் விதிமுறைகள் நான் லாஸ்ட் வீக் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். யாராச்சும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த 3 அபிஷேகத்தில் உங்களுக்கு எந்த அபிஷேகம் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அன்னபூரணி தாயை அலங்காரம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை காட்டிடலாம். அன்னபூரணி தாயார் பூஜை முடிஞ்சதும் நான் லக்ஷ்மி பூஜை தான் பண்ண போகிறேன். கலசம் நாங்கள் வாரம் வாரம் வைப்போம், அதனால் நான் கலசம் நேற்றே வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ண போகிறேன்.
மனையில் ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டுட்டு இருக்கேன். தாயார் ஃபோட்டோ எங்கே வைக்கிறோமோ அங்கே கோலம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூ போட்டு அப்புறம் தான் ஃபோட்டோவை வைக்கணும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வரமஹாலட்சுமி அப்போது ஒரு நெய்பர் வீட்டில் எனக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இது பூஜைக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாத். அதனால் நான் கலசம் வைக்கும்போதோ இல்லைன்னா இந்த மாதிரி சாமி படம் வச்சு பூஜை பண்ணும்போதோ மனை மேலே அந்த துணி போட்டுட்டு தான் வைப்பேன். தாயாருக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு 2 பக்கமும் தீபம் வச்சுட்டேன். அப்புறம் தாயாருக்கு தாம்பூலமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் கலசம் வச்சது. ஸோ கலசம் நாங்கள் வாரம் வாரம் மாற்றுவோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் நேற்றே கலசம் வச்சுட்டேன். இப்போது தாயார் படமும் ரெடி பண்ணியாச்சு. வெள்ளியில் துளசி மாடம் நான் வச்சுருக்கேன். அதையும் தாயார் படத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ண போகிறேன். பூவெல்லாம் போட்டதுக்கப்புறமா முதல்ல விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெய்வேத்தியத்துக்கு 1 கப் டேட்ஸ் தான் வச்சுருந்தேன். பூஜை அறையில் எல்லா விளக்குமே ஏற்றிட்டேன். பூஜை அறை பார்க்கவே நல்ல ஜெகஜோதியாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. 2 கண்ணு பத்தலை எனக்கு. அதனால் முதல்ல அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன். நீங்களும் பாருங்கள். என்னோடய பூஜை ரூம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தீப தூப ஆராதனை எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா 108 லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்க போகிறேன். அதனால தான் நம்ம வெறும் தரையில் உட்காந்துட்டு படிக்கக்கூடாது. அதனால் மேட் போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி பூ அர்ச்சனை போட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் அக்ஷதலை பண்ணலாம், இல்லைன்னா குங்கும அர்ச்சனை கூட பண்ணலாம். குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் பூஜை முடிச்சுட்டு உங்கள் நெத்தியில் வச்சுட்டா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டோத்திரம் எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக சாமிக்கு ஆர்த்தி காட்டி பூஜையை முடிச்சிட்டேன். அவ்வளோதான், அக்ஷய திருத்திய பூஜை முடிஞ்சது. நான் லாஸ்ட் வீக் போட்ட லாங் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த 5 பொருட்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. அது கூடயே மஞ்சள் குங்குமமும் சேர்த்து வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.